ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஜெயகாந்தன் எழுதிய கண்ணம்மா என் காதலி. குரல் உங்கள் அனிதா காளிராஜ். கண்ணன் முகம் கண்டு விட்டபின் வேறு முகம் நினைவில் இல்லை. புன்னகையால் வசியம் செய்கிறான், குழல் ஊதி மயங்கச் செய்கிறான். கையில் சுருட்டப்பட்ட நியூயார்க் டைம்ஸ் நாளிதழுடன் விறுவிறுவென தன் இல்லத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்த நித்யாவிற்கு அந்நகருக்கே உண்டான பரபரப்போ, தன்னை சுற்றி ஒலித்து கொண்டிருந்த அமெரிக்க ஆங்கிலமோ, மாலை நேர காற்றில் ஒளிந்திருந்த குளிரோ எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. மனம் முழுதிலும் வசந்தி அத்தையின் வார்த்தைகளே நிறைந்திருந்தது. இவளது பதிலை எதிர்பார்த்து நிச்சயம் அத்தையம்மாள் இப்போது அவள் வீட்டில் காத்திருப்பாள். என்னதான் அவர் கூறிய விஷயமும் அதை அவர் எடுத்துச் சொன்ன விதமும் மனதை உருக்கினாலும் ஒருபுறம் எரிச்சலானது. அவளுக்கு யாரோ ஒருவன் அவனது திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிப்பதற்கு அவள் எதற்காக முயற்சிக்க வேண்டும்? எங்கிருந்தோ வந்து இன்று புதிதாக முளைத்த இந்த அத்தைக்காக தான் எதற்காக நாட்டையும் வீட்டையும் விட்டு செல்ல வேண்டுமென்று ஆதங்கம் எழுந்தது அவளுக்கு. தன் எண்ணப்போக்கில் நடந்து சென்று கொண்டிருந்தவளை நித்யா ஆண்டி என்று ஒரு பிஞ்சு கரம் தடுத்து நிறுத்தியது. பக்கத்து வீட்டு சிறுமி தர்ஷினி கையில் மிட்டாய் டப்பாவுடன் 4-5 வெள்ளைக்கார சிறார்களுடன் நின்று கொண்டிருந்தாள். அவ்வளவு நேரமாக முகத்தில் குடிகொண்டிருந்த கோபமும் எரிச்சலும் மறைய, ஹாய் தர்ஷு, இன்று உனக்கு பிறந்தநாள் என்றாயல்லவா? ஆன்டி மறக்கவில்லை, உனக்காக பரிசு கூட கொண்டு வந்திருக்கிறேன் என்றவள் கைப்பையிலிருந்து ஒரு பார்பி பொம்மையை எடுத்து கொடுத்தாள். அங்கே நின்றிருந்த மற்ற குழந்தைகளின் ஆர்வ பார்வையை கண்டு அவர்களுக்காகவும் வாங்கப்பட்டிருந்த சிறு சிறு பரிசு பொருட்களை எடுத்து நீட்டினாள். சிறுமி தர்ஷினி எப்போதும் 4 சிறுவர்களுடன் வலம் வருவது அவள் அறிந்த ஒன்று. ஒரு குழந்தைக்கு மட்டும் பரிசு கொடுத்தால் மற்றவர்களின் மனம் நோகும் என்பதால் அவர்களுக்கும் ஏற்கனவே பரிசு வாங்கி வைத்திருந்தாள். சிறியதோ பெரியதோ, கண்ணை பறிக்கும் நிறத்தில் அழகாக சுருட்டப்பட்டிருந்த பொருட்களின் மேலுறையிலேயே கவரப்பட்டு விட்ட சிறுவர்கள் மகிழ்ச்சியுடனே நன்றி கூறிவிட்டு ஓடிச் சென்றனர். எப்போதும் அவர்களது வீட்டிற்கு அருகே இருக்கும் பூங்காவில் தினமும் மாலை அங்கே வரும் சிறுவர்களுடன் விளையாடுவது நித்யாவிற்கு மிக பிடித்தமான பொழுதுபோக்கு. தான் கொடுத்த பரிசு பொருட்களை பூங்காவின் மர பெஞ்சில் அமர்ந்து பிரித்து பார்த்து குதூகலித்து கொண்டிருந்த குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு மேலும் மனது பாரமானது. இந்த அழகிய பூங்காவை விடுத்து, பிறந்து வளர்ந்த இந்த நியூயார்க் நகரை விடுத்து அவள் இந்தியா செல்ல வேண்டுமாம். அதுவும் எதற்காக? வசந்தி அத்தையின் அருமை புத்திரனை திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்க. அந்த அத்தையம்மாளின் மேலான யோசனைக்கு அப்பா வேறு ஒத்து ஊதி கொண்டிருக்கிறார். ச என்று எண்ணமிட்டவள் பூங்காவிலிருந்து வெளியேறி தன் வீட்டிற்கு சென்றாள். கதவை திறந்து உள்ளே நுழைகையில் வசந்தி அத்தையின் குரல் கேட்டது. என்று இந்த அத்தை வீட்டிற்குள் நுழைந்தார்களோ அன்றிலிருந்து துன்பம்தான். எப்போதும் அவளது விருப்பத்திற்கு மதிப்பளித்து செயல்படும் தந்தை இந்த விஷயத்தில் அவளது சம்மதத்தை கூட கேட்கவில்லை. எரிச்சலும் கோபமுமாய் வீட்டிற்குள் நுழைபவளை கண்டு, நித்யாமா வந்துவிட்டாயா? அத்தை உனக்காக இன்று பால் போலி செய்து வைத்திருக்கிறேன், உனக்கு மிகவும் பிடிக்குமாமே, முகம் கழுவி விட்டு வா, சாப்பிடலாம் என்று பாசமாக அழைத்தார். இந்த பாசம்தான் இந்த அத்தையின் ஒரே ஆயுதம். அண்ணா அண்ணா என்ற அன்பை கொட்டி அவள் இந்தியா செல்வதற்கு தந்தையை சம்மதிக்க வைத்தவர் அதே அம்பை உபயோகித்து தன்னையும் தகர்க்க பார்க்கிறார். உள்ளே எழுந்த எரிச்சலை மறைத்து என இழுத்து வைத்தவள், 2 நிமிடம் அத்தை, இதோ வந்து விடுகிறேன் என கூறி உள்ளே விரைந்தாள். தோள் பையையும் கையில் வைத்திருந்த நாளிதழையும் அறையிலிருந்த சோபாவில் எரிந்தவள் விறுவிறுவென தந்தையை நாடி சென்றாள். வீட்டின் பின்புறத்தில் புறாக்களுக்கு இரைகளை தூவியபடி நின்று கொண்டிருந்த விஸ்வநாதன் மகளின் காலடி சத்தத்திலேயே அவளது கோபத்தை புரிந்து கொண்டார். ஆனாலும் அவள் புறம் திரும்பாமல் சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தவரை மேலும் எரிச்சலுடன் நோக்கியவள் அப்பா என்று கத்தி அழைத்தாள். உஷ், என்னடாமா, அப்பா இங்கேதானே நின்று கொண்டிருக்கிறேன், ஏன் இப்படி கத்துகிறாய்? பார், நீ கத்தியதில் பக்கத்து வீட்டு நாய் ஜிம்மி கூட வெளியே வந்து என்னவென்று எட்டி பார்க்கிறது என்று அவர் கேலி செய்ய, அப்பா ப்ளீஸ், உங்களது கேலியை கேட்டு சிரிக்கும் மனநிலையில் நான் இல்லை என்றவள் தொடர்ந்து, இந்த அத்தை எப்போது இந்த வீட்டை விட்டு செல்லப் போகிறார்கள் என்று நேரடியாகவே வினவினாள். அவளை கண்டிப்புடன் நோக்கியவர்,
வீட்டிற்கு வந்த விருந்தாளியை இப்படித்தான் விரட்டியடிக்க பார்ப்பாயா நித்யா? இதுதான் நீ கற்ற பண்பாடா? அவர் செய்து கொடுத்த குழிப்பணியாரத்தையும் இடியாப்பத்தையும் சப்பு கொட்டி உண்டாயே. நீதானே கூறினாய், அத்தை, உங்களது சாப்பாட்டை சாப்பிடுவதற்காகவாவது நானும் உங்களுடன் இந்தியா வருகிறேன் என்றவரை இடைமறித்து, அப்பா, அது அது நான் ஒரு பேச்சுக்கு கூறியது. பீட்சா பர்கரையும் நீங்கள் அவ்வப்போது செய்து கொடுக்கும் கேவலமான சாம்பாரையும் சாப்பிட்டு பழக்கமான எனக்கு அத்தை செய்து கொடுத்த விதவிதமான பண்டங்கள் ஈர்த்ததென்னவோ உண்மைதான். அதற்காகவெல்லாம் இந்தியா செல்ல முடியாது, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கோபமாக கூறினாள். மகளை 2 நிமிடங்கள் சாந்தமாக நோக்கியவர், நீ எதற்காக இந்தியா செல்ல மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறாய் என்று பொறுமையாக வினவ, குழப்பமான பார்வையை அவர் மீது செலுத்தியவள், ஒய் ஷூட் ஐ கோ டாடி என்று பேச எத்தனிக்க, தமிழ் தமிழ் என்று அவர் நினைவுறுத்தினார். கண்மூடி, ஆமாம், தமிழ் தமிழ், உங்களுடன் தமிழில்தான் உரையாட வேண்டும், மறந்துவிட்டேன், மன்னித்து விடுங்கள் என்றவள் தந்தையின் முகத்தில் சிரிப்பை கண்டு, அப்பா, தமிழ் மீது உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் தான் ஈடுபாடு இருக்கிறது. யாமிருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம். பாரதியாரை பற்றி எனக்கும் தெரியும் என்றவளை இடைமறித்து, மொழி ல ல சொல் என்று மீண்டும் கேலி செய்ய, அப்பா என்று பல்லை கடித்து தமிழ் மொழி என்று லவை சரியாக உச்சரித்தவள் தொடர்ந்து, அப்பா, உங்களிடம் நான் தமிழ் டியூஷனுக்கு வரவில்லை, என் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கள் என்று கெஞ்ச, சரி சொல்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் என்று கூறினார். என்ன என்பது போல் பார்த்தவளிடம் மேலும் சிரிப்பை உதிர்த்தவர், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை, இதை மட்டும் கூறிவிடு, நீ சொல்வதை கேட்கிறேன் என்று கூற, செய்வதறியாது திகைத்து பின் தந்தையை முறைத்தாள் மகள். அவரது குரலில் கம்பீரமாக ஒலித்த திருக்குறளை என்றும் போல் இன்றும் மனது ரசிக்கத்தான் செய்தது. ஆனாலும் அவள் நிச்சயம் இந்த குரலை கூறப்போவதில்லை. ஆங்கிலத்தில் எவ்வளவோ டங் ட்விஸ்டர்களை சுலபமாக கூறிவிடுபவளுக்கு இந்த குரலை கூறுவது மட்டும் கடினமாக இருந்தது. ஒரு தமிழனாக இருந்து கொண்டு திருக்குறள் வரவில்லை என்று நீ கூறுவது எனக்கு அசிங்கமாக உள்ளது பாப்பா என்று அவர் கண்டிக்கையில், தாய்மொழியின் மீது இவ்வளவு பற்றுடன் இருப்பவர் எதற்காக நியூயார்க்கில் வசிக்கிறீர்கள்? குறைந்தபட்சம் என்னையேனும் தமிழ்நாட்டில் படிக்க வைத்திருக்கலாமே. நீங்கள் அடிக்கடி கூறும் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையையும் அறிந்து வைத்திருப்பேனே. தவறு உங்கள் மீதுதானப்பா என்று தட்டை திருப்பி போட்டுவிட்டு ஓடிவிடுவாள். மகள் இப்படி கூறுவதை கேட்கையில் விஸ்வநாதனுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். குடிகார தந்தைக்கும் உலகமறியாத அன்னைக்கும் மகனாய் பிறந்து சிறு வயதிலிருந்தே வேலைக்கு சென்று பழகி விடாது படிப்பையும் முடிக்கையில் தாயும் தந்தையும் காலமாகி போனார்கள். படிப்பிற்கேற்ற வேலையும் கிடைக்காமல் மனைவியுடன் துயரப்பட்டு கொண்டிருந்த வேளையில் நண்பன் ஒருவரின் உதவியால் துபாய் செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. தனது ஏழ்மையை பரிகாசம் செய்த சொந்த பந்தங்களை உதறி தள்ளிவிட்டு தாய் நாட்டுடனும் உயிர் தமிழுடனுமான உறவை கண்ணீருடன் விடைபெற்று வெளிநாட்டுக்கு சென்றார். தொழிலில் சிறிது சிறிதாக முன்னேறியவருக்கு நியூயார்க் செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. அங்கே சென்ற பின் நித்யாவும் பிறந்துவிட மனைவி பார்வதியுடனும் மகளுடனும் நியூயார்க்கில் நிரந்தரமாக வசிக்க துவங்கிவிட்டார். நித்யாவிற்கு 15 வயது இருக்கையில் அவளது தாய் காலமாகிவிட அதன் பின் அனைத்தும் தந்தையென மாறிப்போனது அவளுக்கு. அதன் பின் எதற்காகவும் அவர் தாய் நாட்டிற்கு திரும்பவில்லை. அதற்கான தேவையும் ஏற்படவில்லை. நித்யா வளர்ந்தது அனைத்தும் நியூயார்க்கில்தான் என்பதால் தமிழை பற்றியும் அதன் அருமையை பற்றியும் அவள் பெரிதாக அறிந்து கொள்ள வாய்ப்பில்லாமல் போனது. அப்படியும் மகளுடன் அமரும் வேலைகளிலெல்லாம் பாரதியார் பாடல்களையும் திருக்குறளையும் சொல்லிக் கொடுத்து கொண்டேதான் இருப்பார். அவர்களுடன் அண்டை வீடுகளில் வசிக்கும் தமிழ் சிறார்களும் தமிழ் கற்றுக் கொடுக்கும் வாத்தியாராகவே மாறிப்போனார். அவர் எவ்வளவோ முயற்சி எடுத்து மகளுக்கு தமிழ் ஆர்வத்தை உண்டாக்க முனைந்தாலும் அவளுக்கு எப்போதும் உடன் போராட்டம்தான். அதனால் அதை வைத்து அவளை கேலி செய்வதை வழக்கமாக்கி கொண்டிருந்தார் விஸ்வநாதன். நினைவுகளில் இருந்து ஒருவாறு தன்னை மீட்டு கொண்டவர் மகளை நிமிர்ந்து நோக்கினார். உங்களுக்கு விளையாட்டாகவே இருக்கட்டும் அப்பா, நான் அத்தையுடன் இந்தியா செல்லப் போவதில்லை என்று அவள் தீர்மானமாக தெரிவிக்க, மீண்டும் புறாக்களின் பக்கம் திரும்பிக் கொண்டவர், அதை பற்றிய என்னுடைய முடிவை ஏற்கனவே நான் தெரிவித்து விட்டேன் நித்யா. நீ நிச்சயம் அத்தையுடன் சென்றாக வேண்டும். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டது. நீ சென்ற பின் அடுத்த 1 மாதத்தில் நானும் வந்து விடுவேன்.
கிட்டத்தட்ட 25 வருடங்களாகிவிட்டது என் தாய்நாட்டிற்கு சென்று என்று அவர் உணர்ச்சி பூர்வமாக கூற நித்யாவிற்கு பற்றி கொண்டு வந்தது. அப்பா, நீங்கள் உங்களது தாய்நாட்டிற்கு சென்றுதான் ஆக வேண்டுமென்றால் தாராளமாக செல்லுங்கள். உங்களை யார் தடுத்தது? என்னை எதற்காக அனுப்பி வைக்க முனைகிறீர்கள்? இப்போதுதான் படிப்பை முடித்திருக்கிறேன். நானும் எனது நண்பர்களும் சேர்ந்து புதிதாக தொழில் ஆரம்பிக்க இருக்கிறோம். வாழ்க்கையை பற்றிய எனது கனவுகள் அனைத்தும் நிறைவேறப் போவதாக எண்ணி நான் மகிழ்ந்து கொண்டிருக்கும் இப்போது பார்த்து சதி செய்கிறீர்களே அப்பா. சரி, ஏதோ ஜாலி டூராக ஒரு மாதத்திற்கு ஊரை சுற்றி பார்த்துவிட்டு வந்து விடலாம் என்று நினைத்தால் இந்த அத்தையின் மகன் விடாக்கண்டனை திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்க வேண்டுமாம் என்று நொடித்து கொண்டவள் தொடர்ந்து, அப்பா, ஒருவரது வாழ்க்கையின் முக்கியமான விஷயங்களுள் ஒன்று திருமணம். இதில் நான் எப்படி அவரை வற்புறுத்தி சம்மதிக்க வைக்க முடியும்? ஆனால் எனக்கு ஒன்று புரியவில்லை. இந்த விஷயத்திற்காக என்னை ஏன் அத்தை தேர்ந்தெடுத்தார்கள் என்று வினவினாள். மகளை கண்டு புன்னகைத்தவர், இந்தியா செல்ல மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து அதை சாதிப்பதற்காக இப்படி என்னிடம் வாதம் செய்து கொண்டிருக்கிறாயே, உன் பேச்சு திறமையை கண்டுவிட்டுதான் அத்தை இந்த முடிவிற்கு வந்துவிட்டால் போலும் என்று அவர் சிரிக்க, அப்பா ப்ளீஸ், எங்கிருந்தோ புதிதாக முளைத்து இங்கே வந்து பால் போலியும் பருப்பு அடையும் செய்து கொடுக்கும் அத்தையுடனும் முகமறியாத அந்த கட்டபொம்மனுடனும் என்னால் நாள் கடத்த முடியாது. அத்தோடு முன்பின் பழகாதவனுடைய சொந்த சமாச்சாரத்தில் தலையிட்டு சீக்கிரம் எவளையேனும் திருமணம் செய்து கொள் ராஜா என்று வற்புறுத்தவும் என்னால் முடியாது. நீ யார் அதை சொல்ல என்று என்னை விரட்டி அடித்தானால் அதன் பின் ஒரு நிமிடம் கூட அங்கே என்னால் இருக்க முடியாது என்று இவளை இடைமறித்து, அதற்காகத்தான் அவனுடன் நன்றாக பழகி அவனை முழுதாக அறிந்து கொண்ட பின் அவனிடம் இதை பற்றி பேசு என்கிறாள் அத்தை என்று விஸ்வநாதன் கூறியதும் வெகுண்டாள். அப்பா, என்னவோ நான் பிறவி எடுத்ததே அந்த பென்லேடனுக்காகத்தான் என்பது போல் பேசுகிறீர்களே. நீங்கள் கூறும் இவை அனைத்தும் நடந்து முடிவதற்குள் நான் கிழவியாகி விடுவேன் போலும். நான் வளர்ந்ததும் படித்ததும் எதற்காக அப்பா என்று ஆத்திரத்துடன் வினவியலிடம், நித்யாமா, எதற்காக கோபப்படுகிறாய்? உன் படிப்பு எந்த வகையிலும் வீணாகிவிடப் போவதில்லை. அவனுடைய கம்பெனியிலேயே நீ உன் வேலையை தொடரலாம் எனவும் அதிர்ந்து அவரை நோக்கினாள். வேலையையும் படிப்பையும் காரணம் காட்டி எப்படியேனும் இந்த பயணத்தை தடுத்து விடலாம் என்று அவள் கனவு கொண்டிருக்க, தந்தை அதற்கு தகுந்த பதில் வைத்திருப்பதை கண்டு மேலும் எரிச்சலானது அவளுக்கு. உஷ்ணமான பார்வையுடன் நின்றிருப்பவளை சாந்தமாக நோக்கி அவளது கைப்பற்றி அழைத்து சென்று அங்கே போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர வைத்தார். நித்தும்மா, அப்பா என்றேனும் உனக்கு தவறான வழியை காட்டியிருக்கிறேனா? நான் செய்யும் செயல்கள் அனைத்தும் உனது நன்மையை கருதியே. உன் தந்தை ஒன்றும் பிறவி பணக்காரன் அல்ல. வசந்தி அத்தையும் அவரது கணவர் வேலனும் நான் சாப்பாட்டிற்கு வழியில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் உதவி புரிந்தவர்கள். சுற்றியிருந்த சொந்தங்களால் கைவிடப்பட்டு நான் தனித்து இருந்த காலத்தில் எனக்கு ஆதரவாக இருந்தவர்கள். வேலன் அத்தானின் கம்பெனியிலேயே வேலை வாங்கி தருவதாக வசந்தி என்னிடம் பலமுறை கூறினாள். ஆனால் நான் தான் அந்த ஊரை விட்டு சென்றாக வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்து நண்பன் ஒருவனின் உதவியால் துபாய் சென்றேன். எனக்கு உதவி செய்த ஒரே சொந்தத்திற்கு நான் பதிலுக்கு செய்ய நினைப்பது தவறா சொல் என்றவர் தொடர்ந்து, அத்தோடு இதில் என்னுடைய சுயநலமும் இருக்கிறது. என்னதான் 25 வருடங்களாக தாய்நாட்டை விட்டுவிட்டு பிழைப்பதற்காக இங்கே அங்கே திரிந்தாலும் என்னுடைய கடைசி காலத்தை சொந்த ஊரில் கழிக்க வேண்டுமென்றுதான் என் மனம் கேட்கிறது. இப்படி ஒரு வாய்ப்பிற்காக நான் நீண்ட நாட்களாக காத்திருக்கிறேன் கண்ணே. இந்த மண்ணும் காற்றும் நமக்கு சொந்தமானதல்ல. என்றேனும் ஒரு நாள் நாம் நம் நாட்டிற்கு திரும்பியாக வேண்டும். அது உன்னுடைய திருமணத்தால் நடக்கும் என்று எண்ணினேன். ஆனால் அதற்கு முன்பே இப்படியொரு வாய்ப்பு வந்துவிட்டது என்று கூறினார். தந்தை கூறியதை கேட்டு விழிவிரித்தபடி அமர்ந்துவிட்ட நித்யாவிற்கு அவர் கூறியதை கிரகித்து கொள்ள சிறிது நேரம் பிடித்தது. ஆக அப்பாவிற்கு என்றேனும் எப்படியேனும் தாய்நாட்டிற்கு திரும்பிவிட வேண்டும் என்கிற எண்ணம் அடிமனதில் இருந்திருக்கிறது. வசந்தி அத்தை வந்திருக்காவிட்டால் நிச்சயம் அடுத்த 2 வருடங்களில் அவளது திருமணம் என்கிற பெயரில் அவளை நிச்சயம் இந்தியாவிற்கு அனுப்பியிருப்பார். இவர் ஏன் இப்படி இருக்கிறார்? 23 வருடங்களாக இதே ஊரில் வசித்து கொண்டிருக்கும் தன்னால் எப்படி திடீரென்று இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டில் குடியேற முடியும்? அங்கே ஒருவனை திருமணம் செய்து கொண்டு நிரந்தரமாக தங்கிவிட வேண்டுமாம். என்ன ஒரு சதித்திட்டம்! அதிர்ந்து அமர்ந்துவிட்ட மகளின் முகத்தை கண்டவர், அத்தோடு வசந்தி அத்தையை பற்றியும் கொஞ்சம் நினைத்து பாரம்மா. கணவனை இழந்து
மகன் ஒருவனை மட்டுமே உலகமாக எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவ்வளவு சொத்துக்களுக்கும் சுகபோகத்திற்கும் குறைச்சலே இல்லாத அந்த பணக்கார குடும்பம் வாரிசற்று போய்விடுமோ என்று அவள் பயப்படுவதில் என்ன தவறு இருக்கிறதம்மா என்று அவர் வினவ, டாடி, பெற்ற தாய் கூறியே சம்மதிக்காதவன் நான் கூறினால் மசிந்து விடுவானா? எந்த நம்பிக்கையில் இருவரும் என்னை வற்புறுத்துகிறீர்கள்? அத்தை கூறியதை வைத்து பார்க்கையில் அவன் எந்த பெண்ணிடமும் நம்பிக்கையுடன் பழகுவான் என்று எனக்கு தோன்றவில்லை. வீண் அவமானம்தான் எனக்கு கிட்டப்போகிறது என்று அவள் சலிப்புடன் கூற, அப்படி ஒருவன் உன்னை அவமானப்படுத்திவிட்டால் நீ அவனை அப்படியே விட்டுவிட்டு நாடு திரும்பி விடுவாயாக்கும் என்று அவர் எள்ளலுடன் கூற, நெட்டி தேய்த்து கொண்டவள், மாட்டேன்தான். ஆனால் எதற்காக இந்த வீண் முயற்சி என்று அந்த நாளின் 1000வது முறையாக ஒரே கேள்வியை கேட்டவளிடம், சொந்த ஊர் சொந்த நாடு என்றால் என்னவென்பதற்கான அர்த்தமும் விடையும் உனக்கு இந்த பயணத்தால் நிச்சயம் கிடைக்கும். கூடவே திறமையான ஒருவனுடன் பழகி தொழில் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். இத்தனை நாட்களாக உன் விருப்பத்திற்கு தலையாட்டும் தந்தையுடனும் உன் அடாவடித்தனத்தால், தைரியத்தால், அன்பால், நம்பிக்கையால் நண்பர்களையும் சுற்றியிருப்போரையும் கைக்குள் வைத்து கொள்ளும் உன் கர்வத்திற்கும் ஒரு சவால் அம்மா. முற்றிலும் மாறுபட்ட ஒருவனை நீ சந்திக்கப் போகிறாய். இல்லை இல்லை, நாம் சந்திக்கப் போகிறோம். உன் ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் "He is quite interesting" என்று கூறிவிட்டு அவர் எழுந்து சென்றார். இருவருக்குள்ளும் நடந்த இந்த நீண்ட வாக்குவாதத்திற்கு காரணமான வசந்தி மற்றும் வேலன் தம்பதியின் ஒரே அருமருந்தன்ன புத்திரன் செல்வ சீமாட்டி விடாக்கண்டன் கௌதம் பிரபாகரனை பற்றி முதல் நாள் வசந்தியத்தை கூறிய அனைத்தும் மனக்கண்ணில் ஓடியது நித்யாவிற்கு.